வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழர் பூமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கேரட், குடைமிளகாய், முட்டைக்கோஸ், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், வடித்த சாதம், தேவையான அளவு எண்ணெய். இப்போது சட்டி சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் பச்சை மிளகாயை எண்ணெயில் விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பதம் வரும், அதுவே போதுமானது. இப்போது பீன்ஸை சேர்த்துக்கலாம். கேரட்டு இதையும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு காய்கறியாக நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம். இப்போது முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் போட்டதுக்கப்புறம் நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்கக்கூடாது. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து காய்கறிகளோட மிக்சர் அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இப்போது சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் காய்கறிகளோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே இருங்க. காய் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் சாதத்தை காய்கறிகளோட ஒன்றா சேர்த்துக்கலாம். சாதம் நாங்கள் வடித்து ஆற வச்சுருக்கோம் முன்னாடியே. அந்த ஆற வச்ச சாதத்தை இப்போ இந்த காய்கறிகளோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த காய்கறிகளோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. சாதம் முழுக்க அந்த காய்கறிகளும் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறிகளோட சாதமும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்மளோட சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.